Hello, my dear friends. Welcome back to our YouTube channel, All in Heritage Art Loyalty 90s Kids. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நான் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எதனால வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என் பேர் சுபாஷினி. நான் இந்திய கம்பெனியில் வந்து டீம் அட்வைசராகவும் மெம்பர்ஷிப்பாகவும் இருக்கேன். இது வந்து ப்ரமோஷன் என்னோடய கம்பெனியில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோடய ஒர்க்கான ப்ரமோஷன் இது. ஸோ எனக்கு வந்து என்ன இது வந்துச்சுன்னா, நம்ம ஏன் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து ஓனாக நம்மளே யூஸ் பண்ணி நம்மளுக்கு இருக்கிற சத்து குறைபாடுகள் வந்து சரிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இது வாங்கி நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். இந்த ஐப்பர்ஸ் ப்ராடக்ட் வந்து எதில் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்காய்பெரி அப்படிங்கிற ஃப்ரூட்டோட இருந்து தான் வந்து செய்கிறாங்க. அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை பதப்படுத்தி கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி தான் வந்து கொடுப்பாங்க. ஏன் வந்து கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதுக்கும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. ஏன்னா அது தன்மை மாறாமல் இருக்கணும்னா வந்து கண்ணாடி பாட்டில் கொடுக்கணும். பிளாஸ்டிக் கொடுத்தா கிளைமேட் இந்த மாதிரி அதோட ஜூஸு தன்மை மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து நம்ம ஆர்டர் போட்டால் அவங்க எப்படி வந்து டெலிவரி பண்ணுவாங்க, அவங்களோட பேக்கேஜ் எப்படி இருக்கும், அந்த சீல் வந்து நம்ம எப்படி வந்து உடைக்கணும், அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருப்பேன். எனக்கு வந்து இந்த ஐப்பர்ஸ் மூலமாக எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்பட்ட இந்த சத்து குறைபாடுகள் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அது என்னென்னா மேஜர் ப்ராப்ளம். எனக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, அதாவது பிளட் டெஃபினேஷன் வந்து இருக்குது, ஸ்ட்ரென்த் டெஃபினன்சி இருக்குது, ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அட் த சேம் டைம் உள்ளுக்கு ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்நார்மல் ஹீட்ஸாக இருக்குது. அப்நார்மல் ஹீட்ஸ் அப்படின்னு வந்தாவே அந்த உள்ளுக்கு ஆர்கன்ஸோட ஸ்ட்ரென்த்து வந்து கம்மி படுத்தும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்குது. இது எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் டெஃபினேஷன் லிஸ்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு மண்ணீரில் இன்ஃபெக்ஷனு, அப்புறம் இந்த மண்ணீரில் வந்து அந்த லைட்டாக வந்து ஃபேட்டி லிவரும் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே நான் ஃபைனல் பண்ணனால நான் உடனே வந்து லேட் பண்ணாமல் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சைடு எஃபெக்ட்னால் ஏற்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 years பேக் 2023 அப்போது எனக்கு வந்து காதில் வந்து வண்டு கடிச்சு அது ஒரு பாய்சன் பிளட்டில் கலந்து பிளட்டு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி எங்கெங்கெல்லாம் சன்லைட் படாதோ அங்கெல்லாம் வந்து ஸ்கின் ஆசிடிக் ஆரம்பிச்சிடுச்சு. அது எப்படின்னா வண்டு சைஸ்லேயே வந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் நானும் வந்து லாங் டைம் ட்ரீட்மெண்ட்டில் வந்து அலோபதிக்கில் இருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போச்சு. பிளட்டில் இருக்கிற ஜெர்ம்ஸ்லாம் அழிச்சிட்டு ஸ்கின் டிசீஸ் க்யூர் படுத்தினாலும் அந்த ஸ்டீராய்டு இந்த மெடிசின் வந்து அது கூட கம்பல்சரி இருக்கும். அது ஒரு சைடு எஃபெக்ட் இத்தனை சிம்டம்ஸ் எனக்கு வந்திருக்கு. அதை மட்டும் இல்லை, ஸ்கின் ஆசிட் சரியானாலும் அதோட பட்டுன்னு சொல்லுவாங்க, தழும்பு வந்து எனக்கு இன்னும் க்யூர் ஆகலை. அது க்யூர் பத்திரிக்கோசம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். அட் த சேம் டைம் இந்த சிவாவோட நோக்கம் என்னென்னா, எந்த வியாதி வந்தாலும் ஒரு மனுஷனுக்கு அதை நிரந்தரமாக வேரோடு போய் அழிக்கணும்னு தான் நோக்கம், தவிர லாங் லைஃப் இந்த சப்ளிமெண்ட் எடுக்கணும்னு எந்த ஒரு நோக்கமும் வெறும் சம்பாத்திய நோக்கமும் கிடையாது. இந்த பிஸ்னஸ் நம்ம வந்து பண்ணோன்னா என்ன கிடைக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் நிம்மதி கிடைக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே நிம்மதி கிடைக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே சந்தோஷம் கிடைக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே மக்களிடையே நமக்கு ஆசீர்வாதம் கலந்த சம்பாத்தியம் கிடைக்கும், நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், வாழ்க்கை நல்லா செட்டில் ஆகலாம், சந்தோஷத்தோட நிம்மதியோடு நம்ம வந்து செட்டில்மெண்ட் ஆகலாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் அதே மாதிரி எங்கள் கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா, 5 மெயின் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐபல்ஸ், செகண்ட் ஐகேர், தேர்டு வந்து ஐஸ்லீம், ஃபோர்த் வந்து ஐக்ளோ, ஃபிஃப்த்து வந்து
காஃபி, ஃபோர்த்து வந்து ஐஸ்கிரீம் ப்ராடக்ட்டு. இந்த 5 வித ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து பத்திரம் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி பெரிய பத்தியம் ஒன்றும் கிடையாது. சிம்பிள் ஒன்று தான். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பத்தி இருக்குது. பட் அது வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஹெவியாக இருக்காது. ஜஸ்ட் அதை 1 மந்த் தான் ஃபாலோ பண்ணுவீங்க, டயட் இருப்பீங்க, அப்புறம் பர்மனெண்ட்டாக அது வந்து அந்த டிசீஸ் கிளிக் வச்சுடும், அவ்வளோதான். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து கிட்டத்தட்ட 27+ டிசீஸ் பர்மனெண்ட்டாக கிளிக் படுத்தும். எல்லா சுச்சுவேஷன் தகுந்த மாதிரியும் அந்த ப்ராடக்ட் சாப்பிட்டுக்கலாம். அது சரி, இந்த ப்ராடக்ட் எப்படி பயன்படுத்தணும்னா 2 டைப்ஸ். ஒன்று டேட்டா யூஸ் பண்ணால், இல்லை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். காலை இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 30 ml ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் 30 ml தண்ணி கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லை நான் டேட்டா குடிச்சிக்கினா 30 ml ஜூஸ் குடித்தாலே போதுமானது. இதுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய டயட் இருக்கணுமா, பெரிய பெரிய பத்தியம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பத்தியமே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா 200% ரிசல்ட் கிடைக்கும். 200% ரிசல்ட் கிடைக்குங்க. நோ சைட் எஃபெக்ட்ஸ், நோ டயட், நோ என்ன சொல்கிறது, பத்தியமே இல்லை இந்த ஃபுட்லேருந்து சொல்லலாம். இது ஆக்சுவலி சப்ளிமெண்ட்ரி சொல்கிறதே வந்து மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து உங்கள் டெய்லி ஃபுட்டில் வந்து இதுவும் ஒன் பார்ட் ஆஃப் தான். இது இங்கிலீஷில் சொன்னால் சப்ளிமெண்ட்ரி சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல். ஒன்லி 2 கான்செப்ட் என்னென்னா, உணவே வந்து மருந்தே உணவு. நம்ம சாப்பிட்ற உணவை வச்சு நம்ம உள்ளுக்கு இருக்க டிசீஸை தீர்ப்பத்துறோம். இதே வந்து வியாதி இல்லாதவங்க வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்தாங்கன்னா வருமுன் காப்போம். இதே வியாதி உள்ளவங்க எடுத்தால் வரப்பின் காப்போம். அவ்வளோதாங்க. 2 கான்செப்ட் தான். திஸ் ஃபேவர் கம்பெனியோட எல்லா ப்ராடக்ட்டும் வந்து 54+ டிசீஸ் பண்ணுறதுக்கு பற்றும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்ஸும் வந்து மேக்ஸிமம் 27+ டிசீஸ் கீப் பண்ணுவாங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட் மீ. என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான டிசீஸும் பண்ணிட்டால் கீப் பண்ணிடலாம். தேங்க்யூ டு ஆல். See you in next video. Bye and take care of your health. வாழ்க வளமுடன். இந்த வீடியோலாம் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ப்ராடக்டை எப்படி வந்து சீல் ஓப்பன் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ண முதற்கொண்டு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்குங்க.